ஹாய், வெல்கம் டு விருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சா நியூ இயர். நான் ஃபஸ்ட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி சப்பாத்தி பண்ணிக்கிறேன். சப்பாத்தி மீல் மேக்கர் தொக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செஞ்சுட்ருக்கேன். அதுக்கு சுடு தண்ணி காய வச்சுட்டு மீல் மேக்கர் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் அப்படியே போட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். அது ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அது க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், சோம்பு போட்டிருக்கேன், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது மீல் மேக்கர் நார்மலான தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிச்சும் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் சரி சமமாக எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்னு சொல்லிட்டு சிம்மில் போட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அது வதங்குறதுக்குள்ளே மீல் மேக்கர் க்ளீன் பண்ணிடுறேன். கத்தியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பிச்சு போடணுன்னா கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால கத்திலே கட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வேணுன்னா போடலாம், இல்லை தனி மிளகாத்தூளும் போடலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி அதிகமாகலாம் சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன். மீல் மேக்கர் போட்டுட்டு தண்ணி ஊற்றினா அந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் எதுவுமே ஒட்டாதுன்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன், சிக்கன் குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கேன். 2 போட்டால் கொஞ்சம் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறம் ரெடி ஆகிடும். தண்ணிலாம் எதுவுமே ஊற்றினா கொஞ்சம் அது தண்ணி கோத்தா மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது பூரி இல்லைன்னா சப்பாத்தி இது 2தோடு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணிவிட்டேன். பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு படுத்துட்டாங்க. நான் இது ஏற்கனவே ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், ஆனால் நான் டீட்டெயிலாக எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களும் தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் பூஜை ரூமும் ரெடி பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட முடியும், இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக மணி ஒரு 1:30 மணிக்கு தான் நான் போய் படுத்து தூங்கியிருப்பேன். அவ்வளோ வேலையாக இருந்தது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எதனா ஒரு விசேஷமான நாள் வருதுன்னா லீவ் விடுவாங்க, ஜாலியாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். இப்போ எந்த லீவ் விட்டாலும் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. வேலையே இல்லை, க்ளீனாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் தொட்டு அவ்வளோ வேலை இருக்கும். இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யும் போது ஏன்டா வளர்ந்தோன்ற மாதிரியே இருக்குது, கடுப்பாக இருக்குது. எங்கன்னா சாப்பிட்டோமா படுத்தோமா தூங்கினோமா அப்படின்ற மாதிரி எதை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஸ்கூல் டேஸ்லாம் ஃபெஸ்டிவல் வருதா, எந்த ட்ரெஸ்ஸை போடலாம், எந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கம்பல் போடலாம், செயின் போடலாம், நெயில் பாலிஷ் வைக்கலாம், இப்படின்னு இந்த மைண்ட் செட் தான் போகும். ஃப்ரெண்ட்ஸ் என்ன போட்டுட்டு வருவாளுங்க, அவளுங்களுக்கு மேட்சாக போடணும், இல்லை அவளுங்களை விட அதிகமாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்டு தான் போகும். வேறு எதை பற்றி யோசிக்க தோணாது. ஆனால் இப்போ விடிய விடிய வேலை செஞ்சுட்டு இருக்கா மாதிரியே இருக்குது. ஊர் எல்லாமே தூங்கியிருக்கோம் போல், நான் மட்டும்தான் பாத்திரத்தை உருட்டிட்டு இருக்கிறேன். சரி, ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன்றதை சொல்லிடுறேன். ஹெட்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. நான் வருஷத்தோட முதல் நாள் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா நம்ம எல்லாருமே ஏதாச்சும் யோசிப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 2மே நம்மக்கிட்ட இருக்கும். இது 2மே நம்ம யோசிப்போம். மைனஸாக இருக்கிறதெல்லாம் இந்த வருஷத்தோடு விட்டுடணும், ப்ளஸ்ஸாக இருக்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். என்கிட்ட இருக்கிற மைனஸ் என்னென்னா ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணுவேன். எதுவுமே பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுறதெல்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. இதுக்கப்புறமாச்சு எதையும் வந்தாலும் யோசித்து பொறுமையாக முடிவு பண்ணணும். அடுத்த நாள் இல்லை அதுக்கப்புறம் உடனே செஞ்சிடணும் நடக்கணுன்றதெல்லாம் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதே தப்பு. இதுக்கப்புறமாச்சும் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா முடிவுன்னா எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக எனக்கெல்லாம் வேலைக்கு போகிறது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நான் நினச்சி பார்க்கவே இல்லை நான் நிஜமாக வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா சுத்தமாக அனுப்பவே மாட்டாங்க. நானும் அது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்க மாட்டேன். கேட்டாலும் அனுப்ப மாட்டாங்க, எது கேட்கணுன்ற மாதிரி விட்டுட்டேன். ஆனால் இப்போ பசங்க 2 பேருமே ஸ்கூல் போயிட்டாங்க. வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டா வீடு மட்டும்தான். நம்ம இந்த 4 செவத்தை தாண்டி வேறு எதுவுமே பார்க்க முடியாது. ஒன்று டிவி இல்லைன்னா ஃபோனு. இது 2மே பார்த்து நம்ம கண்ணு தான் கெட்டு போயிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒவ்வொரு டைமாக சொல்லி சொல்லி இப்போது ஓரளவுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அடுத்த படி எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருமே யாரையுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நான் அவர்கிட்டயுமே அதிகமாக சொல்லுவேன், உன்னையே நம்பி நான் என்றைக்குமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லுவேன். எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக நின்று அது எந்திரிக்கிறோமோ விழறோமோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு நம்மளே பார்த்துக்கணும்னு நினைப்பேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் யூஸ் ஆகும்.
அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரெஸ்ட்டு எதுனா உடம்பு முடியல அப்படின்ற சமயத்துல கூட நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வேலையோ, ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா வந்து கண்டிப்பா வந்து நம்ம எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ வந்து திடீர்னு வந்து நம்மளுக்கு வேலைக்கு போகவும் தெரியாது. நம்மகிட்ட வந்து நமக்குன்னு ஒண்ணும் எதுவுமே வந்து செஞ்சுக்கவும் தெரியாது. தனக்குன்னு வந்து ஏதாச்சும் வந்து கையில ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும். எனக்கு வந்து இந்த வேலை செய்ய தெரியும். நம்ம படிப்புக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலைன்னு ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். நம்ம திறமை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டா வந்து அதில எது இன்ட்ரெஸ்ட்டுன்னு நம்ம பார்த்து அதுக்கேத்த மாரி வளர்த்துட்டு, அதில வந்து நம்ம கரெக்ட்டா வந்து அந்த வழியிலே போனோமா வந்து கண்டிப்பா வந்து மேல வரலாம். அப்படி ஒரு வழி தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அதுக்கான டைம் இல்ல சுத்தமா. பசங்களும் வந்து ஸ்கூல் போறாங்க. அவங்களையும் பார்த்துட்டு நானும் வேலைக்கு போயிட்டு இந்த வேலையும் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு 2, 3 மாசம் ஆகும். அதுக்கப்புறமா வந்து அது முறைப்படி போயிட்டு கிளாஸ் போயிட்டு, இது போயிட்டு என்ன பண்ணலாம்? எதையுமே வந்து நம்ம பேசிக்கே தெரியாம வந்து எதையுமே வந்து செய்யவும் முடியாது. எதையும் காமிக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட்டு நான் கத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் என்ன செய்ய போறேன்றத வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பா சொல்றேன். எல்லாருமே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை கத்துக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக சொல்ல வரேன்னா வந்து, வீட்ல ஒருத்தவங்க மட்டும் வேலைக்கு போயிட்டு, நம்ம வந்து வீட்ல இருக்கும்போது, ஏதாச்சும் ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் வந்தா கூட அவங்க மட்டுமே ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். பக்கத்துல சப்போர்ட்க்கு நம்ம ஏதாச்சும் வந்து காசு மூலியமா வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னா வந்து ஏதாச்சும் ஒண்ணு வேலை செய்யணும். இல்ல நம்ம வேலைக்கு போணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து எதுவா இருந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ண முடியும். இல்ல மத்தவங்கள வந்து நம்ம எதிர்பார்த்து நிக்கிற மாரி இருக்கும். அந்த அந்த மாரி ஏதாச்சும் கண்டிப்பா அந்த மாரி சிச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். அப்படி வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கணும்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம கத்து வச்சுக்கிட்டா நாளைக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். எல்லாமே ஒரு அனுபவம் தான். அனுபவத்துல தான் வந்து எல்லாமே நம்ம கத்துக்க முடியும். இந்த சிச்சுவேஷன்லாம் கண்டிப்பா நாங்கலாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால மட்டும் தான் வந்து சரி நம்மள வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வளர்த்துப்போம். வந்து எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்ம யோசிக்கவும் முடியாது. எல்லாரோட சிச்சுவேஷனும் யோசிக்கணும். நம்மள மட்டுமே யோசிக்க முடியாது. அதனால தான் வந்து இந்த முடிவு பண்ணியிருக்கேன். நான் செய்ய போற வேலை வந்து கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்குமே யூஸா இருக்கும். எங்களுக்கு மட்டும் யூஸான வேலை இல்ல. ஓரளவுக்கு இல்ல நெறைய பேருக்குமே யூஸ் ஆகும். எல்லாரும் ஹெல்த்தியா இருக்கணும்னு நெனச்சா வந்து கண்டிப்பா அது யூஸ் ஆகும். அதனால வந்து நான் கிளாஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் என்ன செய்ய போறேன்றத வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு வந்து நைட்டு வந்து மணி ஒரு 1:30 மணி இருக்கும் நான் தூங்கிட்டு. அதுக்கப்புறம் வந்து காலையில உடனே எந்திரிச்சுட்டோம். கொஞ்சம் நைட்ல பயமாவும் இருந்தது. எல்லாரும் உள்ள அனுப்பிச்சுட்டேன். நான் மட்டும் தான் வெளியில தூங்கிட்டு இருந்தேன். நாய் வேற கத்திட்டே இருந்ததா, கொஞ்சம் பயமாவே இருந்தது. மணி ஒரு 1:30 மணி. சரி பேய் சுத்துற நேரமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு படுத்து தூங்கிட்டு, அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு வந்து வீட்ல வந்து சாமி கும்பிட்டுட்டோம். விளக்கேத்திட்டு ரொம்ப திருப்தியா சாமி கும்பிட்டோம். நைட்டு கண்ணு முழிச்சு செஞ்சதுக்கு வந்து காலையில பார்க்கும்போது அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டோம் காலையில. அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து சாப்பாடு செஞ்சிருக்கேன். நான் வந்து ஸ்பெஷலாலாம் எதுவும் பண்ணல. ஒரு 1/4 கிலோ ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வெத்தல பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். ஆ சித்திரை 1னா வந்து நம்ம ஏதாச்சும் தமிழ் வருஷ பொறப்பு அப்போ வந்தா நம்ம எதனா பிரசாதம் மாரி செஞ்சு சாமி கும்பிடலாம். சரி இது ஜனவரி 1 தானே கேக் வாங்கி வெட்டுவோம் அவ்வளோதான். சாமி கும்பிடுவோம் இல்ல கோவில் போயிட்டு வருவோம். அதனால வந்து இந்த அளவுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா தான் சாமி கும்பிட்டுட்டோம். அன்னைக்கு நான் வேலைக்கும் போல. வீட்ல தான் இருந்தேன். பசங்களோட தான் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருந்தோம். அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட்டு. ஆனா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முடியல. உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற வேலைய பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பொறுமையா செஞ்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து நான் மட்டன் தான் வாங்கியிருந்தேன். சாம்பார் வச்சுட்டு, மட்டன் வந்து தொக்கு மாரி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கலாம் போட்டுட்டு, ஒரு 3 வெங்காயம் போட்டிருக்கேன். அதே மாரி 3 தக்காளி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வந்து மட்டன் வந்து ஒரு 1/2 கேஜி வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட சேர்த்துட்டு வந்து நான் தனியாலாம் வந்து கடாயிலலாம் எதுவுமே வைக்கவே இல்ல. குக்கர்லேயே வந்து விசில் போட்டு வச்சுட்டு, கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தியிருக்கேன். நெறையலாம் ஊத்தவே இல்ல. இது கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து கரம் மசாலா தூளு, அதுக்கப்புறம் மட்டன் மசாலா தூள் போட்டுட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கேன். கொஞ்சமா சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாலாம் வேணாம். அதனால வந்து இது நல்லா கொஞ்சம் வத்துனதுக்கப்புறமா வந்து இது அப்படியே திக்கா இருந்தது குழம்பு மட்டும். அத மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அத அப்படியே ரொம்ப ட்ரையா வந்து ரோஸ்ட் மாரி பண்ணிட்டேன். சாம்பார் தான் வச்சிருந்தேன். நைட் வச்சிருந்த சாம்பார் இது காலையில வந்து வெறுமனே சாப்பிடலான்னா வேணான்ட்டாங்க. சரி சும்மா அப்படியே ஒரு கத்திரிக்காய், அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு, அத அப்படியே அந்த ஃப்ரை வந்து அப்படியே சேர்த்து அது கூட சேர்த்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி பசங்க ஒரு 10 நாளா வீட்ல சும்மாவே தான் இருக்கிறாங்க. எங்கேயுமே கூட்டுட்டே போலையா, சரி வீட்ல இருக்கிறதுனால போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் போயிட்டு வந்தோம். அங்க அந்த ஷாப்புக்கு போயிட்டு ஐஸ்கிரீம், டெசர்ட் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா வீட்டுக்கு வந்துட்டு, மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டு அதுவே வயிறு கொஞ்சம் ஃபுல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து பால் காய்ச்சி குடிச்சிட்டு வந்து படுத்து தூங்கிட்டோம் நாங்க.
இன்றைக்கி நாள் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. போன வருஷம்லாம் நமக்கு நடக்காதது எல்லாமே வந்து இந்த வருஷம் ரொம்ப நல்லதாகவே வந்து 2 மடங்கா சேர்த்து நடக்குன்ற நம்பிக்கையோடு வந்து இந்த வருஷத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லதாகவே நடக்குன்றத கண்டிப்பாக நம்புவோம். எல்லாமே பாசிட்டிவாக யோசிச்சா பாசிட்டிவாக மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கிறது எல்லாத்தையுமே ஓரம் தள்ளிட்டு வந்து இதுக்கப்புறமாச்சும் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து என்ன பண்ண போகிறோன்றதை வந்து யோசிச்சு பண்ணலாம். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ. பாய்.